எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நீங்க ஸ்ரீரங்கம் கோவில் போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் கோவில் ரொம்ப பெருசு. 155 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற கோவில் இது. இங்க 81 சன்னதி, 21 கோபுரம் இருக்கான். இந்தியாவிலேயே இருக்கிறதுலயே மிகப்பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் தான். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. 12 ஆழ்வார்களால எழுதப்பட்டது. இத நாதமுனி அப்படிங்கிறவரு இந்த 4000 பாடல்களையும் சேர்த்தாரு. இந்த 12 ஆழ்வார்களும் 108 கோவில்கள்ல இந்த பாடல்களை பாடியிருக்காங்க. இந்த 108 கோவிலுக்கும் திவ்ய தேசம் அப்படின்னு பேரு. இந்த 108 திவ்ய தேசத்துல ஸ்ரீரங்கம் கோவில்ல மட்டும்தான் 12 ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. இந்த 4000 பாடல்கள்ல கிட்டத்தட்ட 247 பாடல்கள்ல ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனதில்லைன்னா அடுத்த முறை கண்டிப்பா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய் பாருங்க. அவ்வளோ பெரிய கோவிலை பார்க்கறது அவசியம் தானே. சரி சரி, இன்னைக்கு கதை என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கும் வரது தாத்தா எழுதின ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சீனு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீனு இல்லையா? ஓ, நீங்க சீனுவின் ரயில் ஆசை கதையை இன்னும் கேட்கலையா? சரி சரி, இதை கேட்டுட்டு அதையும் போய் கேளுங்க. யாரெல்லாம் கேட்டீங்களோ உங்களுக்கெல்லாம் சீனுவை தெரியும்ல. இந்த கதையில சீனு ஸ்ரீரங்கத்துக்கு போறான். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? தொலைந்து போன சீனு. குட்டி பையன் சீனுவுக்கு அப்போது 5 வயது இருக்கும். அந்த வயது வரை அவன் தன் கிராமத்தை விட்டு எங்கும் போன நினைவில்லை அவனுக்கு. அப்போதுதான் முதலில் அப்பா அவனை ஒரு கல்யாண நிகழ்வுக்காக பெரிய அக்காவுடன் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டி வந்திருந்தார். வந்த நாள் அன்று மாலை அக்காவையும் அவனையும் அப்பா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போனார். அத்தனை பிரம்மாண்டமான ஒரு கோவிலை சீனு பார்த்ததும் இல்லை, கற்பனை செய்ததும் இல்லை. சீனுவின் கிராமத்து கோவிலுக்கு போனால் உள்ளே போய் உடனே சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரத்தில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு 5 நிமிடங்களில் வெளியே வந்து விடலாம். ஆனால் இங்கே ஸ்ரீரங்கத்திலோ அப்பப்பா, எத்தனை பெரிய கோவில், எத்தனை கோபுரங்கள், அவையெல்லாம் எத்தனை உயரங்கள்! கோவிலுக்கு உள்ளே போகையிலேயே ஒரே கடைகளாக இருந்தன. கோவிலுக்குள்ளேயே கடைகள் என்பதே சீனுவுக்கு வியப்பாக இருந்தது. அப்பப்பா, எத்தனை கடைகள்! பாத்திரக் கடைகள், சாமி படங்கள் விற்கும் கடைகள், விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடைகள், வீட்டு சாமான்கள் விற்கும் கடைகள் என்று எத்தனை! சீனுவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேடிக்கை பார்த்து மாளவில்லை. எங்கு பார்த்தாலும் ஜனக்கூட்டம். யார் மீதும் இடிக்காமல் நடக்கவே முடியவில்லை. டே சீனு, அப்பா கைய கெட்டியா புடிச்சுக்கோ, பராக்கு பாக்கற மும்முரத்துல கைய விட்டுடாத என்று பெரிய அக்கா அவ்வப்போது மிரட்டிக்கொண்டே இருந்தாள். அடுத்தடுத்து பொம்மை கடைகள். சீனுவின் கால்கள் அவன் அறியாமல் அவற்றின் முன் பிரேக் போட்டு நின்றுவிடும். அப்பா அவனை இழுத்து கொண்டு போக வேண்டியிருந்தது. சீனுவின் அவஸ்தையை பெரிய அக்கா கவனித்து விட்டாள். அப்பா, சீனுவுக்கு ஏதேனும் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பா, பாவம் என்றாள் பெரிய அக்கா. கடைக்குட்டியான அவன் பெரிய அக்காவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் செல்லம். அவனை விட 12 வயது பெரியவள் அவள். மற்ற 2 அக்காக்கள், ஒரு அண்ணன், எல்லாம் அவனிடம் கடுகடு சிடுசிடுதான் பெரும்பாலும். ஆஹா, இங்கெல்லாம் வெளியூர் ஜனங்க சாமி தரிசனம் செய்ய வர இடம். கடைக்காரங்க கொள்ளையா விலை சொல்லுவாங்க, எல்லாம் நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாம் என்றார் அப்பா. அக்கா சிபாரிசு கிடைத்ததால் சீனுவுக்கு தைரியம் கூடி, அப்பா அப்பா, ஒரே ஒரு பொம்மப்பா என்று கெஞ்சினான். அப்பாவுக்கும் பாவமாகிவிட்டது போலும். ஒரு கடை வாசலில் நின்றார். சீனு பறக்க பறக்க எல்லா பொம்மைகளையும் நோட்டம் விட்டான். அப்பப்பா, எதை எடுக்க எதை விட! விதம் விதமான கலரில் விதம் விதமான கார் பொம்மைகள். அதோ ஒரு லாரி பொம்மை. அட, அங்கே ஓர் பஸ் பொம்மை. கலர் கலராய் கவுன் போட்டிருந்த வெள்ளைக்காரி பொம்மைகள். செட்டியார் பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஒரு தட்டு நிறைய விதவிதமான கலரில் பம்பரங்கள், துப்பாக்கி பொம்மைகள், ஆனை பொம்மை, சிங்கம் பொம்மை, பல்லாங்குழிகள். இவை தவிர மேலே விதவிதமாய் ஊதல்கள் தொங்கின. சின்னதும் பெரியதுமாய் எத்தனை பந்துகள்! காற்று ஊதிய வாத்து பொம்மை, கரடி பொம்மைகளும் தொங்கின. சீனுவை பார்த்ததும் கடைக்காரர் ஓர் குரங்கு பொம்மையை அட்டை பெட்டியிலிருந்து எடுத்து சாவி கொடுக்க அது கையில் இருந்த 2 பெரிய ஜாலராக்களை தட்டி ஜிங்கு ஜிங்கு என்று ஒலி எழுப்பியது. சீனு அதுபோல் முன்பு பார்த்ததே இல்லை. அப்பா, அதான் வேணும்
என்று கூவியவாறே கடைக்காரர் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ளாத குறையாக அதை கையில் வாங்கிக் கொண்டான். குரங்கு இன்னும் ஜாலரா அடித்துக் கொண்டிருந்தது. அப்பா, என்ன விலை என்று கடைக்காரரிடம் கேட்க அவர் விலை சொல்ல அப்பா அதிர்ந்து போய், எப்பாடி அவ்வளவா, கொள்ளையா இருக்கே என்றார். அக்கா சீனுவை தாஜா செய்து பொம்மையை வாங்கி கடைக்காரரிடம் கொடுக்க சீனு அடுத்த கணம் ஒரு லாரி பொம்மையை எடுத்து, இத வாங்கிக்கலாம் என்றான். அவன் பெரியவனானதும் லாரி ஓட்ட வேண்டும் என்று அவன் தீர்மானம். அப்போது எதேச்சையாக சீனுவின் கண்ணில் இந்த கடையை ஒட்டியிருந்த அடுத்த கடையில் ஒரு ரயில் பொம்மை கண்ணில் பட்டுவிட்டது. ஆ, ஒரு என்ஜின், 4 பெட்டிகளுடன் வண்ணமயமான ரயில் பொம்மை. சீனு கையிலிருந்த லாரியை தூக்கிக் கொண்டு விருட்டென்று பாய்ந்தான் அடுத்த கடைக்கு. அங்கே லாரியை வைத்துவிட்டு, எனக்கு இந்த ரயில் தான் வேணும் என்று குரல் கொடுத்தான். முதல் கடைக்காரர், சார், பையன் ஏன் லாரியை தூக்கிட்டு ஓடிட்டான், அதுக்கு காசு கொடுங்க என்று இறைந்தார். அப்பாவும் அவனை துரத்தி கொண்டு அடுத்த கடைக்கு வந்து லாரி பொம்மையை எடுத்து முதல் கடைக்காரரிடம் கொடுத்து சமாதானம் செய்துவிட்டு திரும்பி வந்தார். பெரிய அக்கா சீனுவை திட்டி காதை திருகினாள். சீனுவுக்கு ஒன்றும் உரைக்கவில்லை. ரயில் பொம்மை பாம்பு போல் அவன் கையில் நெளிந்தது. அப்பா ரயிலின் விலையை விசாரிக்க அவர் முகம் போன போக்கை சீனு கவனித்தான். புரிந்துவிட்டது, இது தேராது. அழுது ஆர்ப்பாட்டம் பிடிக்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தான் சீனு. அவனுக்கு தெரியும், அவர்களின் பெரிய குடும்பத்தில் பிடிவாதமெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது என்று. கடைசியில் அப்பாவே எச்சரிக்கையாய் விலை விசாரித்துவிட்டு திருப்தியுடன் தலையை ஆட்டிவிட்டு ஓர் பிளாஸ்டிக் பந்தை சீனுவிடம் காட்டினார். பந்தில் ஆரஞ்சு சுளை போல பலவித நிறங்களில் பட்டை பட்டையாய் பளீரென்று சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் என்று வண்ணம் தீட்டியிருந்தது. பந்தை கீழே போட்டால் டொக்கு டொக்கென்று சத்தம் போட்டு எம்பியது. அவனிடம் ஏற்கனவே இருந்த ரப்பர் பந்து போல அசட்டு நீல நிறம் இல்லையது. ரப்பர் நாற்றமும் அடிக்கவில்லை. சீனுவுக்கு பிடித்து போய்விட்டது. அப்பாவுக்கும் நிம்மதி. சீனு தன் தொளதொள டிராயர் பாக்கெட்டில் பந்தை செருகிக் கொண்டான். அது உப்பலாய் அங்கே துருத்திக் கொண்டு இருந்தது. அதை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே நடந்தான். டேய், அதை என்கிட்ட கொடு, பையில பத்திரமா வச்சுக்கிறேன், ஊருக்கு வந்ததும் எடுத்து தரேன், இல்லனா நீ தொலைச்சிடுவ என்று எச்சரித்தாள் பெரிய அக்கா. வேண்டாம் போ என்று அவளிடம் எரிந்து விழுந்தான் சீனு. அவ்வப்போது பந்தை வெளியே எடுத்து அழகு பார்த்தான். இந்த மாதிரி கலர் கலர் பந்து அவன் அண்டை வீட்டு விளையாட்டுத் தோழர்கள் யாரிடமும் கிடையாது. ஆமாம், கோவிலுக்குள் பெருமாள் சந்நிதியில் கூட்டம் இடித்து கசக்கியது. ஒரே புழுக்கம், தாகம். அப்பா சீனுவை தூக்கிக் கொண்டு காண்பிக்க இருட்டில் அரைகுறை வெளிச்சத்தில் பெரிய ரங்கநாதர் கருப்பாய் படுத்துக் கொண்டிருந்தது ஏதோ கொஞ்சம் கண்ணில் தெரிந்தது. சீனு கும்பிட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டான். பட்டர் கொடுத்த வாசனையான தீர்த்தம் ஒரு ஸ்பூன் அவன் தாகத்துக்கு தேவாமிர்தமாய் இருந்தாலும் போதவில்லை. நடவென்று சன்னதி சன்னதியாய் நடந்தார்கள். சீனுவுக்கு அலுப்பு தட்டியது. கோவில் போரும், எப்ப கல்யாண வீட்டுக்கு திரும்பி போலாம் என்று திருக ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு புதிய பந்தை வைத்துக்கொண்டு விளையாட வேண்டும். தாயார் சன்னதி வந்தது. வெளியே படியில் 2 யானை உருவங்கள் கல்லில் செதுக்கப்பட்டிருந்தன. சீனு அந்த ஒரு யானை மீது உட்கார்ந்து சவாரி செய்ய ஆரம்பித்தான். துணைக்கு அப்பா பக்கத்திலேயே நிற்க மற்றவர்கள் சன்னதிக்குள்ளே போய் கும்பிட்டு விட்டு வந்தார்கள். நடந்து நடந்து கால்கள் கடுகடுக்க ஒரு வழியாய் வெளியே வந்தார்கள். மீண்டும் கடைகள் வழியே. ஒருவேளை பிடிவாதம் பிடித்து அந்த ரயில் பொம்மையையே வாங்கிக் கொண்டிருக்கலாமோ? ஆனால் பந்தும் நன்றாகத்தான் இருக்கிறது. இதையும் வைத்துக்கொண்டு அதையும் வாங்கியிருக்கலாம். வெளிச்சத்தில் மற்றொரு பார்வை பார்க்கலாம் என்று பாக்கெட்டிலிருந்து சீனு பந்தை வெளியே எடுத்தான். அப்பா எதிர்பாராத வழியில் சந்தித்த ஓர் உறவினருடன் சுவாரஸ்யமாய் பேசிக்கொண்டே வந்தார். சீனு அப்பாவின் கையை விட்டுவிட்டான். அப்பாவும் தன் பேச்சு சுவாரஸ்யத்தில் கவனிக்கவில்லை. சீனுவின் கையிலிருந்த பந்தை எவரோ முழங்காலால் தட்ட அது விழுந்து உருண்டு பல கால்களுக்கு இடையே புகுந்து ஓடியது. யார் யாரோ அதனை கவனிக்காமல் கால்பந்து விளையாட அது கண்ணுக்கு அகப்படாமல் எங்கோ மறைந்தது. சீனு பதற்றமானான். என் பந்து, என் பந்து என்றவாறே கூட்டக்கால்களுக்கு இடையே புகுந்து ஓடி தன் பந்தை தேட ஆரம்பித்தான். அக்கா அவனை கவனிப்பதற்குள் அவன் மாயமாய் கூட்டத்தில் மறைந்து விட்டான். பந்தை துரத்திக் கொண்டு எத்தனை தூரம் வந்துவிட்டான் என்று சீனுவுக்கு உரைக்கவில்லை. திடீரென்று உணர்வு வந்தது. அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அப்பா எங்கே?
அக்கா எங்கே? எம்பி எம்பி எல்லார் முகத்தையும் பார்த்தான். அவனை சுற்றிலும் ஏதேதோ அறியா முகங்கள். அப்பா, அக்கா என்று சீனு பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான். இப்போது யாரோ ஒரு பெரியவர் அவனை தூக்கிக் கொண்டிருந்தார். அழாத தம்பி, என்ன ஆச்சு? யார் நீ? உன் பேர் என்ன என்றெல்லாம் விசாரித்தார். என் பேரு சீனு. எங்க அப்பா அக்கா கூட கோவிலுக்கு வந்த, அவங்கள காணோம் என்று கேவினான் சீனு. நீ பயப்படாத, கண்டுபிடிச்சிடலாம் என்றவாறே அவர் சீனுவை தலைக்கு மேலே தூக்கி பிடித்தார். யாருடைய பையன் சார் இது? பாருங்க, பையன் தொலைஞ்சிட்டான் போல இருக்குதே. சீனுவோட அப்பா அம்மா யாரு என்று கூவினார். அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட்டது. சிறிது நேரத்தில் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அப்பா பரபரவென்று வந்தார். பின்னாலேயே அக்காவும். அவர்கள் முகமெல்லாம் கவலை அப்பி இருந்தது. சீனுவை பார்த்ததும் பளீர் என்று முகம் மலர்ந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று 2-3 தடவை சொல்லி சீனுவை தூக்கிக் கொண்டிருந்தவரிடமிருந்து தான் வாங்கி தூக்கிக் கொண்டார் அப்பா. ஏன் சார், சின்ன பிள்ளைய இந்த கூட்டத்துல கை பிடிச்சு ஜாக்கிரதையா கூட்டி போக தெரியாதா என்றார்கள் ஆளாளுக்கு. சீனுவை தூக்கிக் கொண்டே நடந்தார் அப்பா. அப்பா அவனை திட்டுவாரோ? கல்யாண வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அக்கா தலையில் குட்டுவாளோ? அக்காவின் முகத்தில் சிரிப்பும் கோபமும் மாறி மாறி தெரிந்தது. அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பா அவனை திட்டவே இல்லை. பயந்துட்டியா சீனு? போனா போறது. ரங்கநாதர் கிருப, நல்ல வேளை, நீ உடனே கிடைச்சிட்ட என்றார் அப்பா. சீனுவுக்கு சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. அப்பா, அப்பா, பந்து தொலைஞ்சு போச்சுப்பா என்று அழ ஆரம்பித்தான். பந்துதானே, போனா போறது. காசு கொடுத்தா வேற பந்து வாங்கிக்க முடியுமே என்றார் அப்பா. அப்புறம் அவர் ஒன்றும் பேசவில்லை. அவர் பிடி அவன் உடம்பில் இறுகியது போல தோன்றியது சீனுவுக்கு. கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அப்பா அம்மா கைய ஜாக்கிரதையா புடிச்சுக்கணும், சரியா? இந்த கதையில வந்த மாதிரி பழைய காலத்து கோவில்களுக்கு எதுக்காவது போயிருக்கீங்களா? தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, ஸ்ரீரங்கம், கும்பகோணம், இந்த மாதிரி ஊர்களெல்லாம் இருக்கிற பழைய பழைய கோவிலுக்கு போனீங்கன்னா சீனு கதையில வர அதே மாதிரி கடைகள் இன்னிக்கும் இருக்கு. அங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள், பல்லாங்குழி, தாயக்கட்டை அதெல்லாம் விற்பாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல அதிசயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. விதவிதமா நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்காத பல விஷயங்கள் அந்த கடைகள்ல கிடைக்கும். அடுத்த முறை நீங்க எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி பழைய கோவில் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கடையில அதிசயமா என்ன கிடைக்குதுன்னு நீங்க பாருங்க. புதுசாவோ நீங்க பார்த்திருக்காத ஏதாவது விஷயங்கள் கிடைக்கிறதான்னு பாருங்க. நீங்கெல்லாம் உங்க அப்பா அம்மாவோட ஏதாவது கடைக்கு போனா, அதுவும் பொம்மை இருக்கிற கடைக்கு போனா உடனே இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் வரும்ல. இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிப்பீங்களா? பிடிவாதம் பிடிப்பீங்களா கடையிலேயே? சரி, அடுத்த முறை நீங்க ஒரு கடைக்குள்ள போகும்போது, ஒரு பொம்மை கடையோ என்ன கடையா இருந்தாலும் அங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. இது நமக்கு இப்போ தேவையா? இது இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற அவ்வளோ பொம்மையையும் நம்ம உபயோகிக்கிறோமா? பொம்மைகளெல்லாம் எடுத்து விளையாடினப்புறம் அதை நம்ம ஒழுங்கா அதை பத்திரமா திருப்பி எடுத்து வைக்கிறோமா? இந்த மாதிரி சில கேள்விகளெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க. அதுக்கப்புறமா அதை வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்படின்னா என்ன? போய் உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். வர்து தாத்தாவோட இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.